ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் தினமும் காலாண்டர்ல அப்படியே தேதியை கிளிக்கும் போது நாளை எண்ணி எண்ணி பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. எப்படா இந்த பங்குனி மாசம் 15ஆம் தேதி வரப்போகுது. ஏன்னா மகா சனி பயிற்சி நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள். ஏன்னா 1 மாசம் 2 மாசம் இல்ல, 2.5 வருஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. 2.5 வருஷம் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் அப்படிங்கறது இந்த பங்குனி மாசத்துல வருது. ஏன்னா அஷ்டம சனி கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா நாம பட்டோம். அப்படியே ஆசை போட்டு பார்த்தாலே தெரியும். அப்பாப்பா, வாழ்க்கையில நானு சின்ன வயசுல கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லடா, எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். இப்படி எல்லாமா நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி எல்லாமா துரோகியா மாறுவாங்க, இப்படி இல்லாம சொந்த பந்தம் இருப்பாங்க. எனக்கு அமைஞ்ச மாதிரி சொந்தக்காரன் எவனுக்கும் அமைய கூடாதுரா, எனக்கு அமைஞ்ச மாதிரி நண்பர்கள் எவனுக்கும் அமைய கூடாதுரா. அங்கங்க பாத்தீங்கன்னா சொந்தக்காரன் ஒருத்தன் நல்லா இருந்தா சந்தோஷப்படுறான், நண்பன் ஒருத்தன் நல்லா இருந்தா எல்லாரும் தூக்கி விடுறதுக்கு தான் பாக்குறானோ. நமக்கு எப்படா கீழே விழுவான்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு துரோகம் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துட்டீங்க. எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் துரோகி, எவன் கூட இருந்துகிட்டே குழி பறிப்பான், எவன் எதிர்த்து நின்னாலும் நியாயத்துக்காக நிற்பான். நம்ம கெட்டவன் நினைச்சவன் நல்லவனா இருக்கான், நல்லவன் நினைச்சவன் கெட்டவனா இருப்பான். இது எல்லாத்தையும் இந்த அனுபவத்துல நீங்க உணர்ந்திருப்பீங்க. சனி உங்களை ஒரு முழு மனுஷனா மாத்தி தான் இந்த பங்குனி உள்ளே கூட்டிட்டு வருவாரு. இங்க வா, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு ஆடிக்கிட்டு இருக்க, இப்ப தெரியுதா வாழ்க்கையோட தாற்பரிகம் என்னன்னு, இப்ப புரிஞ்சுக்க, இனிமே ஒழுங்கா இரு அப்படின்னு உங்களை செதுக்கி இருக்காரு. ஒரு கல்லா கடந்த உங்களை சிலையா சனி 2.5 வருஷமா செதுக்கிதான் இந்த பங்குனி உள்ளே இழுத்துட்டு வராரு. இந்த பங்குனி மாசம் நுழையும் போதே நீங்க ஒரு சின்ன சந்தோஷத்தோட நுழையலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுல பலத்தோட இருக்கார். தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பிறந்துரும். அப்பா, இனிமே எது வந்தாலும் நான் பார்த்துக்கொண்டா, ஏதோ பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நினைச்சேன், அப்படியே தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுரா அப்படிங்கிற மாதிரி நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி தொல்லை கொடுத்த எதிரிகள் எல்லாமே விலகிடுவாங்க. நம்ம யார பெரிய எதிரி நினைச்சோமோ அவங்க கடைசியில புஷ்ன்னு போயிடுவான். அந்த மாதிரிதான் இருக்கும். அஷ்டம சனியோட ஆதிக்கம் முடிவுக்கு வர 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 இன்னும் அற்புதமா இருக்கும். ஏன்னா லாப வீட்டுல குரு இருக்காரு. அஷ்டமத்துல சனி இருந்ததால குரு லாபத்துல உக்காந்தோம் அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. அதுவும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா குரு லாப வீட்டுல இருக்காரு, சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகத்திலயும் இருக்காரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆக வேண்டிய அமைப்பு. நம்ம வராதுன்னு நினைச்ச பணம் கூட வரும். ஏமாத்திட்டு ஓடனவங்க கூட திரும்ப ஒண்ணாந்து கொடுத்துருவான். களவு போன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு வண்டி வாகனம் காணாம இருந்துன்னா அது இப்ப கிடைக்கும். இவ்வளவு நல்லது நடக்கணும். ஆனா சனி அஷ்டமத்தை விட்டு நவரணும். 5 தேதி ஆகணும். பொறுத்தேன். இன்னொரு 15 நாள் அப்படிங்கறத பொறுத்துருங்க. வாழ்க்கை தலைகீழா இந்த பங்குனி மாசத்துல மாறும். அதாவது மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மீனராசியில புதன் நீசமாயி வக்கரமாயி இருக்கார். விரையாதிபதி அப்படிங்கிறவர் பலம் இழக்கிறது நன்மைதான். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோகம் மாற்றம், சொத்துக்களால வந்த பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். எந்த ஒரு விசேஷத்தை தொடங்கினாலும் நமக்கு மட்டும் தடை வந்துகிட்டே இருக்கும். மற்றவன் சாதாரணமா செய்யற விஷயம் கூட நமக்கு பெரிய சாதனையா தெரியும். அந்த அளவுக்கு நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாயிடும். 4ஆம் தேதி வக்கர இயக்கத்துல அதிசாரத்துல கும்பராசிக்கு புதன் பெறார். 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் அஷ்டமத்துல போய் மறையறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். இதுதான் கெட்டவன் கெட்டிடில்
கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது 27 தேதி வரைக்கும் இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. வீடு கட்டி குடி போகலாம், கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம், ஒரு வர்ணம் பூசலாம், மராமத்து பணி செய்யலாம், பூமி தொடர்பான எல்லா விவகாரத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 4ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பயப்பட வேண்டியதில்லை. ஒரு வீடு கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை நிற்கிது, ஆள் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு நின்று போகுது, என்ன பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு கூட திடீர்னு கடன்னு வேலை ஆரம்பிக்கும். ஒரு லோனுக்குனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், பாதி லோனு வரல, பணம் இல்லாமல் நிற்கிதுன்னா கூட இப்போ பணம் கிடைச்சி கட்டட வேலை அப்படிங்கிறத தொடங்கலாம். போர் போடலாம், கேணி வெட்டலாம், விவசாய பணிகளில் வெற்றி அடையலாம். இப்படி சகல விதமான வெற்றிகளும் உங்களுக்கு இந்த மாசத்துல சாத்தியம். அதோட மீனத்துல சுக்கிரன் இந்த மாசம் முழுக்க உச்சம் வக்கரம். சுக லாபாதிபதி சுக்கிரன் வக்கரமும் உச்சமும் அடைகிற நேரத்துல ஜீரண தொல்லை அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்க. கொஞ்சம் மாமிச உணவுகளை குறைச்சிக்கிட்டு, எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலாவை குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவுகளுக்கு மாறுங்க. மாதிரி அரசியல் களத்தில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பதவிகளை அலங்கரிக்க போற ஒரு அமைப்பு. நம்ம வேணான்னு சொன்னாலும் நமக்கு வர வேண்டியது வந்துடும் தெரியுமா. நேரம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், குப்பை கூட கோபுரத்துக்கு போடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த மாசம் 15ஆம் தேதி மகா சனி பயிற்சியா உங்களை தேடி வருது. சனி பகவான் எங்க வராரு? 9வது வீட்டுக்கு வரார். பாக்கிய சனியா வரார். 8ல் அடிச்ச அடி வாழ்க்கையில 10 வருஷம் பின்னாடி போயிட்டேன், நான் 0வுக்கு போயிட்டேன், மறுபடியும் இனிமே 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கவங்கள கூட ஹீரோவா மாத்தி காட்டுவார். பாக்கியஸ்தானத்துல சனி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய இடத்துல, சொந்த வீடு கட்டி குடிபோகக்கூடிய இடத்துல, வாகனம் கொடுக்க போற இடத்துல சனி வரார். சொந்த வண்டி வாகனம் வாங்கலாம். ஒரு சைக்கிள்ல போனவங்க பைக் வாங்கலாம், பைக்ல போனவங்க கார் வாங்கலாம், நடந்து போனவங்களுக்கு கூட அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது கிடைக்கும். அந்த வகையில வாகன யோகத்தையும் கொடுக்க போற ஒரு மாசம். நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம், ஒரு வேலைக்கு போயிட்டு வருவோம், திடீர்னு பஸ் கிடைக்காது, யாராவது ஏத்திட்டு போவாங்களான்னு ரோட்ல கையை நீட்டி ஒவ்வொரு வண்டியா லிஃப்ட் கேட்போம். நம்ம வண்டியில போனப்பெல்லாம் யார் கை நீட்டினாலும் ஏத்துவோம். ஆனா நமக்கு ஒண்ணுன்னா ஒருத்தன் ஏத்தவே மாட்டேங்கிறான், நடந்துதாயா போக வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு இந்த ரோட்ல கை நீட்டி லிஃப்ட் கேட்டவங்க எல்லாம் சொந்த வண்டியில போகக்கூடிய நேரம். அப்படி ஒரு நேரம் வர்றப்ப நீங்க நின்ன மாதிரி யாராவது நின்னா அவங்களுக்கு உதவி அப்படிங்கிறத மட்டும் செஞ்சிருங்க. சனி இன்னும் அள்ளி கொடுப்பார். 9ஆம் இடத்துக்கு சனி வந்தார் அப்படின்னா தந்தையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் நல்ல மருத்துவரை பார்த்து உடனடியா உரிய பரிசோதனைகள் சிகிச்சைகள் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துடணும், அதுதான் நல்லது. அது மாதிரி இந்த மாசத்துல 24ஆம் தேதி உங்களோட ராசிக்கே செவ்வாய் நீசம் அடைஞ்சு வலிமை இழக்கிறாரு. லேசா நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னடா அஷ்டம சனி கழிஞ்சா நல்லா இருக்குங்கிறாங்க, மறுபடியும் பிரச்சனை வருதே, சனிதான் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரே, மறுபடியும் ஏன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி லேசா சின்ன சின்ன பிரச்சனை எட்டி பார்க்கும். அது எதுக்குன்னா உங்களை பிரச்சனையில இறக்கி விட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேல வரப்போற எல்லா பிரச்சனையிலையும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, சாதிக்க போறீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பங்குனி 27ஆம் தேதி மீனராசிக்கு மறுபடி செவ்வாய் போய் நீசபங்க ராஜயோகம், புத சுக்கர யோகம், புத ஆதித்ய யோகத்தெல்லாம் உருவாக்குறாரு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். திருமண வயசுல பிள்ளை இருக்குன்னா சீறு சனத்தி நகை நட்டெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம்னாலே நம்மள்ட்ட 10 ரூபா பணம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். கடன் வாங்கியா எடுத்து வைக்க போறோம். அது மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. இப்ப இந்த வெயில் காலம் வந்துருச்சு, ஏசி இல்லாதவங்க ஏசி வாங்குவீங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க. எல்லாத்தையும் சாதிச்சு காட்டும் இந்த பங்குனி 15 வரைக்கும் பொறுத்துருங்க. நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாசம் அப்படிங்கிறது வந்துருச்சு. சனி பயிற்சி அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலயங்கள்ல போய் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க. சனி பகவானை மனசார வணங்கிட்டு அன்னைக்கு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கறத செய்யுங்க. பங்குனியிலேருந்து உங்களுக்கு நல்ல மாதம் அப்படிங்கிறது, நல்ல நேரம் அப்படிங்கறதும் தொடங்கிருச்சு. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.